ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் துணிவுதான் உன்னை உழைப்பில் உயர வைக்கும். பணிவு உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும். தலை குனிந்து ஒரு முறை என்னை வணங்கிப்பார். மற்றவர் மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னிடம் அழுது வேண்டி நின்றாயோ அதனை நான் உனக்கு அள்ளித்தரப் போகிறேன். மன நிறைவுடன் பெற்றுக்கொள். அனுபவம் என்பது எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பதல்ல, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதே. இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது அல்ல, பயணிப்பவனுடைய முயற்சி தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. முயற்சி இருந்தால் நீ செல்லும் பாதையெல்லாம் வெற்றி பாதையாக மாறும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து செல்வதே சிறந்தது. எப்போது நீ யாருமற்ற ஏழை எளியவர்களுக்கு உதவ முன்வருகின்றாயோ அப்போது எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் உன்னிடம் கடன்காரன் ஆகிறார். வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி. உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத சில பாடத்தை உன் தனிமை உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்து விட்டது. வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழாதே என்று. உன் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நீ நினைத்து கவலைப்பட வேண்டாம். எதையும் மாற்றிக் கொடுக்க இறைவனுக்கு ஒரு நொடி போதும். எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். இது எனது சத்திய வாக்கு. விநாயகருக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி நாளான இன்று நீ என்னிடம் கேட்டது கிடைத்திடும், கிடைத்தது நிலைத்திடும். வெற்றி விநாயகர் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவார். இது எனது சத்திய வாக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.